Hello everyone, this is Sanjana. You are watching San English Academy. இன்னைக்கு வீடியோல போன முறை நடந்த UGTRB எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் டி 33வது கொஸ்டினுக்கான அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த கிரானிக்கல் பிளே ப்ரொவைடட் இன் எட்வர்ட் 2? ஆப்ஷன்ஸ்: த அல்கெமிஸ்ட் அண்ட் த எவ்ரிமேன் இன் இஸ் ஹியூமர், The Tempest and Cymbeline, Macbeth and Hamlet, Richard III and Richard II. The correct option D, Richard III and Richard II. இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 3லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு யோசனை வரலாம். எட்வர்ட் 2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே, அது கிறிஸ்டோபர் மார்லோவோட டிராமாவாச்சே, அப்போ எப்படி நீங்க யூனிட் 3 சொல்வீங்க? யூனிட் 3 ஷேக்ஸ்பியருக்கு உரிய யூனிட் இல்லையா? அது எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த கிரானிக்கல் பிளே ப்ரொவைடட் இன் எட்வர்ட் 2? எட்வர்ட் 2ல குறிக்கப்பட்ட கிரானிக்கல் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான த அல்கெமிஸ்ட் அண்ட் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் வரத்துக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அது கிரானிக்கல் பிளே கிடையாது, அது காமெடிஸ். யார் எழுதின காமெடிஸ் அப்படின்னா பென் ஜான்சன் எழுதின காமெடிஸ். ஸோ அது கிரானிக்கல்ல வராது. செகண்ட் ஆப்ஷனான த டெம்பஸ்ட் அண்ட் சிம்பலைன் ரொமான்டிக் பிளேஸ். இது எழுதினது ஷேக்ஸ்பியர். ஸோ இதுவும் வராது. அங்கே கேட்டிருக்கிறது கிரானிக்கல் பிளே. தேர்டு பார்த்தோம்னா மேக்பெத் அண்ட் ஹேம்லெட். இதுவும் ஷேக்ஸ்பியர் எழுதின ட்ராமா தான். இது ட்ராஜடிஸ் சேர்ந்துடும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனான ரிச்சர்ட் 3 அண்ட் ரிச்சர்ட் 2 தான் ஹிஸ்டாரிக்கல் கிரானிக்கல் பிளேஸில் வரும். கிரானிக்கல் பிளே அப்படின்ற போது அது ஹிஸ்ட்ரியை குறிக்கிறதா இருக்கும், ரியல் கேரக்டர்ஸை குறிக்கிறதா இருக்கும். ஸோ ரிச்சர்ட் 3 அண்ட் ரிச்சர்ட் 2 இது ஷேக்ஸ்பியர் எழுதின கிரானிக்கல் பிளே. அதை பேஸ் பண்ணி எட்வர்ட் 2 இருந்திருக்கு அப்படின்றதான் இந்த கேள்வியோட கரெக்டான மீனிங்கு. இவ்வளோ கிரிட்டிக்கலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியலனா கூட சிம்பிளாக இந்த கேள்வி யோசிச்சோம்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது கிரானிக்கல் பிளே அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு இருந்ததுனாலே இந்த கொஸ்டினை மேக்ஸிமம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்க முடியும் எலிமினேஷன் மெத்தடில். ஸோ இதுதான் 33 கொஸ்டினோட அனாலிசிஸ். இந்த கொஸ்டினுக்கான வேரியஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.